இவன்ட காமுகலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை vlogs. இன்னைக்கு நாம டேக்கடி வந்திருக்கோம். டேக்கடியில் வந்து நம்ம பெரியார் டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு டென்ட் ஹவுஸ் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 2 hours காட்டுக்குள்ளேயே காட்டுப்பாதையில் நடந்து போயிட்டு நம்ம டென்ட் ஹவுஸ் ரீச் பண்ணணும். ஸோ போகிற பாதை ஃபுல்லாகவே வந்து அடர்ந்த காடு தான். ஸோ எங்கே வேணாலும் விலங்குகள் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெக்கிங் ப்ரோக்ராம். இது வந்துட்டு ஒரு 3 days and 2 nights ஸ்டே காட்டுக்குள்ளேயே. அங்கே டென்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வெஜிடேரியன். சப்போஸ் உங்களுக்கு நான்வெஜ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு தனியாக வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இந்த ப்ரோக்ராமோட டோட்டல் கெப்பாசிட்டி 6 members தான் ஒரு ஸ்லாட்டுக்கு. ஸோ ஒரு பர் ஹெட் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறது 10,000 rupees, 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆறு பேர் தான் அலௌடு. அண்ட் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் போனீங்கன்னா. அதுவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள. ஸோ ஒரு நல்ல பிளேஸ், ட்ரை பண்ணுங்க. இந்த 37 minutes வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ரா ஃபுட்டேஜ் தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது ஒரு சில ஃபன்னாக கூட இருக்கும் வீடியோஸ் நாங்கள் பேசுறது எல்லாமே. அண்ட் நிறையா சின்ன சின்ன வனவிலங்குகள்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் குட்டி குட்டி ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ போகிற பாதை ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க. அண்ட் இது ஃபுல்லாக ரா வீடியோஸ் தான், எதுவுமே மியூசிக் எஃபெக்ட் எதுவுமே நான் தரல. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. 2 kilometer. யார் பசங்க கிட்ஸுக்கு? ஓகே, எல்லாம் இங்கே ஒன்றா இருந்தது. எல்லாம் ஒன்றா இருந்தது. ஓகே, இங்கே இருந்துச்சு எல்லாம். இங்கே எவ்வளோ டைகர் சார் இருக்கீங்க இங்கே உள்ள? இது லாஸ்ட் இயர் இதில் வந்து ஒரு 36 to 40. ஓகே, ஒருவேளை அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கேமரா ட்ராப் போட்டு கிடைச்ச பிக்சர்ஸில் வச்சு தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே. எல்லா டைகரும் வந்து கரெக்ட் கேமரா ட்ராப்புக்கு முன்னாடி வந்து வராது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த தமிழ்நாடோட சேர்ந்து தானே கிடைக்குது. நம்ம பவுண்ட்ரி ஓகே ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ஒருவேளை இங்கே உள்ள டைகர் அந்த பக்கம் போகும், அங்கேருந்து இங்கே கூட வரல. ஓகே. ஓகே, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் கூட்டன் உள்ள? இதுலையே ஃபுல்லேவா? இதுக்குள்ளே, இந்த காட்டுக்குள்ளே, ஓகே, ஈட்டிஆருக்குள்ளே. அதில் போட்டிங்கு, പിന്നെ ടൈഗർ ട്രയല്, നേച്ചർ വാക്ക്, ഗ്രീൻ വാക്ക്, அப்புறம் border hiking, ஓகே, bamboo rafting. அது அதில் ஹாஃப் டே இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி போனோமா இப்படி போகணுமா? ஆளுக்கு இப்போ இந்த காடே நம்மளுக்கு தான். ஓகே. ஆனாலும் கைடோட ரூலும் கார்டோட ரூலும் ஆமாம், ஒபே பண்ணி தான் நம்ம போகணும். ನಾವು ಕೂಡ ಇದುವಾ ಲಂಗೂರಾ? ஸ்கார்பியனா செத்து போச்சு? ஸ்கார்பியன் இரு சார், நான் திருப்பி போட்டேன். அது செத்து போச்சு? இல்லை இல்லை, செத்து போகுதுக்கு இப்போ ரீசெண்டாக செத்து போயிருக்கு. ஆமாம், வேணா கீழே வச்சுருங்க. ஆமாம், அது சடனாக இதாகிட்டு இருக்கு. மெச்சிட்டு இருக்கு. ஆமாம், என்ன இது இதோ இந்த இது இன்னும் ஒரு அப்படித்தான் இருக்கு சார், அது அப்படித்தான் இருக்கு. இங்கே ஸ்டொமக்காண்ட பாருங்க, மெச்சிருக்கு அது பாருங்க. என்ன சொன்னதா பேர் நீங்கள்? கருந்தேலா? இல்ல சார், மெதி இல்ல. ஆமா, மெதி இது. அது கால் எல்லாம் கூட. ஓ, இது இருந்து எல்லாம் போயிடுச்சு சார். ஆமா, உரும்பரிச்சு ஃபுல்லாட்டி ரோமா இது ஹேர் மாதிரி. இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு மார்னிங் நடந்தது போல சார். இது அது
அவ்வளோ செத்து போச்சு ஆக்சுவலாக அது செத்து போனால கடிச்சு ஒன்றும் ஆகாது. Okay. அது கடிச்சா செத்தெல்லாம் போகாது. ஆனால் பாய்சன் இருக்கு. பாய்சன் இருக்கும். ஓகே. மெயினாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டி வரும். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ சடனாக ஒரு டைகரோ இல்லை எப்படி நமக்கு தெரியும் ஆக்சுவலாக எதுவும் சவுண்ட் இருக்குமா இல்லை ஏதாச்சு டைகர் இல்லை வரதா? டே டைமில் எல்லாம் நடக்காது சார், ஒன்றும் ஈவினிங் டைம் தான். ஓகே. எர்லி மார்னிங். டே டைமில் எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. இப்போ ராஜநாகம் அதெல்லாம் இருக்குது சார். ராஜநாகம் அது கிங்கோப்ரா இருக்குது சார். சார் இங்கே வந்து ஸ்னேக்கோட பாப்புலேஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஓகே. இங்கே வந்து மங்கூஸ் பாப்புலேஷன் வெரி ஹை. மங்கூஸ் இங்கேயா? மங்கூஸ் தெரியுமா? தெரியும். மங்கூஸ், ரெட் மங்கூஸ். மங்கூஸ் வந்து பாப்புலேஷன் ஹையாக இருக்குது. மங்கூஸ் வந்து சாப்பிடாது, ஆனால் ஸ்னேக்கை பார்த்தா கில் பண்ணும். ஆமாம் ஆமாம், அதுதான் அதோட. ஓகே. இந்த பக்கம் யானை வருமா? இங்கெல்லாம் யானை நிற்குது சார். இந்தா அது பாரு சார், நேரத்துக்கு யானைங்க படுத்துச்சு. ஆனை இல்லை, அந்த புல்லெல்லாம் சாப்பிடுது ஆனை சார். இப்படி தட்டி எடுத்து அது க்ளீன் பண்ணி சாப்பிடுவோம். இங்கே இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக ஈவினிங் பார்க்கலாம் சார் ஆனை. ஓகே. எப்படியாச்சும் ஒரு குரூப் ஆச்சும் சாரே சார் சார். என்னது? பார்க்கிங் டியர் பார்க்கலையா? அந்த சைடு பாரு சார், அந்த கடி கிட்ட பார்த்துட்டு சார். ஓகே ஓகே ஓகே. பார்க்கிங் டியர், பார்க்கிங் டியர். இங்கோட்டு வா, இங்கோட்டு வா. அதே க்ராஸ் ஆகுது. ஆமாம், க்ராஸ் ஆகுது. அங்கே இருக்குது பார்க்கிங் டியர். கேமராவில் தெரியுமா? அங்கே இருக்குது பார்க்கிங் டியர். குட்டனை விட அங்கே இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. அப்பா இதுதான் நல்லா க்ளீனாக இருக்குது. இதோ குட்டன். കിട്ടിയോ? കൂടെ മുന്നോട്ട് ഒരു ഗൺമാൻ, ഒരു ഗൈഡ്, രണ്ട് ഗൈഡ്, ഒരു കുക്ക്, ഒരു കുക്ക്. ഇനി നമ്മൾ എത്ര കിലോമീറ്റർ നടക്കും? ഇനി തന്നെ 1.5 കിലോമീറ്റർ. അത്ര ഉള്ളൂ? 1.5 കിലോമീറ്ററാ? போய் சாப்பிட்டு ரெஸ்ட்டா? சார் அந்த சாம்பில் பாரு சார், ஒரு கிங்ஃபிஷர் இருக்குது. இல்லை அதை ஷூட் செய்யணும். எதில் அந்த இது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அது போயிடுச்சு போயிடுச்சு. நம்ம பார்த்துட்டு வந்தால் ஏதாச்சும் ஒர்க்கு பார்க்கலாம் சார். நல்லா வாட்ச் பண்ணி போகலாம். நைட் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க். டே டைமில் தானே, இந்த டைம்லாம் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே லெப்பர்ட் உண்டா? இங்கே இருக்குது சார். பிளாக்கா ஸ்பாட்டட் ரெண்டுமே இருக்கா? நான் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஒன்று பார்த்தேன் சார். இங்கேயா? இங்கே இல்லை, அந்த சைடு. ஓகே ஓகே. அப்போ நான் ஒரு கேமரா வைக்க போனேன் சார், இந்த டைகர் சென்சஸுக்காக. ஓகே. பார்த்தேன் அந்த கேமராவில் அது கிடைக்கவே இருந்தது. அது கிடைக்கல சார்? கிடைச்சாச்சு. இது வந்து சார், இது மேன்மேடு தான் சார். இது மேன்மேடா? இது இல்லை இந்த இது மேன்மேடு செஞ்சது. இது வந்து இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸ் இங்கே வந்துருந்தாப்புல. இங்கேயா? ஓகே. அந்த பேர்ட்ஸ் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக செஞ்சது. இதெல்லாம் மேன்மேடு. அது வந்து ஓலி நெக்கடு ஸ்டோர்க்குன்னு சொல்லும். ஓகே. பேர்ட்ஸுக்காக செஞ்சது. இதெல்லாம் மேன்மேடு.
பிளாக் ஈகிள். பிளாக் ஈகிளா? കാറ്റടിക്കുന്ന നോക്കി. ചുഴലിക്കാറ്റ് പോലെ. சார் ஒரு கரு உங்களோட தூக்கி பின்னாடி பிடிச்சி ஒரு கையில் இல்லை, அப்படி ஒரு கையில் இல்லை, 2 கையிலும் பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு இங்கே ஃபேஸில் இப்படி அதோட ஏஜ் சொல்லணும். இதுங்களா? சின்ன சொன்னாங்க. வாடி வந்தபோது சொன்னாங்க 3 வயசா? 3 வயசுன்னு சொன்னாங்க. குட்டியான அப்படி நான் இருக்கேன். என்ன மீனൊക്കെ കൊണ്ട് പോവുകയാണോ? ആരുണ്ട് ലേക്കിലെ? குரா எப்போ என்ன வீட்டாது ഉണ്ടോ? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நல்லா வாங்கியிருக்கிற டிஷர்ட்டு. தூக்கு பிடி சார் கொஞ்சம் கூட. நான் அப்படி மாலை பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட இந்த பக்கம் வந்துச்சு சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி அந்த ஸ்கை கிடச்சிடும். இப்படியா? இனி பாருங்க கவனம் எப்படி இருக்குங்க அந்த பேக்ரவுண்டு. சூப்பராக இருக்குது. மான் கொம்பு ஃபைட் வச்சுக்கலாமா? மொபைலில் எடுக்குதாண்டா பைக்கு என்ன ரசம் பல்லு விளக்கலையா இருக்குது. எங்கே பிரேக் எடுக்கிற பிளேஸ் இது இதான் பிரேக்கு. ஜஸ்ட் இந்த 40 மினிட்ஸ் தான் இருக்கு அவன் வாக்கிங்க்கணும். நல்லா இருக்கா பேண்ட்? இது டக்குதலான்னு டக்குதலான பேண்ட்டு ட்ரெக்கிங். ஃபுல் டே பாம்பு ராஃப்டிங்கு இதே பாதையில் தான் வருவாங்க. ஓகே. நம்ம போகிற நம்ம கேம்ப் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம். அங்கேருந்து அவர் முன்னாடி போவாங்க. ஓகே. நீங்கள் 2 நைட் வந்துச்சுன்னா நாளை வேணான்னா டைம் நான் 2 நைட்டு தான் நாங்கள் 2 நைட்டுக்கு. ஆமாம். இன்றைக்கி நமக்கு நல்ல சைட்டிங் எல்லாம் கிடச்சிருந்தா நாளைக்கு பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் சைட்டிங் எப்போ கிடச்சிது? ഇത് ടൈഗറാ ടൈഗർ എപ്പോഴാണ് ഈ മാസം ആദ്യം 20 മിനിറ്റ് ഇത് മനസ്സിലായി. ഞാൻ അവിടെ പമ്പി ഞങ്ങളെല്ലാവരും കൂടെ അവിടെ ഇരുന്നു. എത്ര പേരുണ്ടായിരുന്നു? ഞങ്ങൾ 6 പേര്. എല്ലാ സ്പെയിനും ബാനിഷുവാ. 1 നൈറ്റ് ആണ്. 1 നൈറ്റ്. എടാ സ്പെയിൻകാരന് 1000 രൂപ വെച്ച് തരണമെങ്കിലേ ரெஸ்ட் எங்க? ஓகே. ரெஸ்ட் பிளேஸ். சரிங்க, ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தாச்சு. ஒரு பெரிய பைசன் டைகர் அடிச்சு போட்டுது எங்கேயோ. ஒரு 3 months முன்னாடி பார்த்தானா? அங்கேயா? ஓகே. அது டைகர் மறுபடியும் வந்து சாப்பிடல. அது நம்மளோட இது ப்ரெசன்ஸ் கூடுதலாக இருந்தால் எல்லாரும் சாப்பிட வரல. ஓகே. அதுதான் சார் பெரிய நஷ்டம். ஆமாம்.
ஆமாம். இங்கே சார் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் தொடங்கி 27 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 2 ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. நம்மளை அட்டாக் பண்ணதே கிடையாது. அது இங்கே நிறைய ஃபுட் இருக்கு சார். நல்ல ஸ்பாட் ஆக்சுவலாக அது. இங்கெல்லாம் ஈவினிங் பார்க்கலாம் சார். சூப்பராக கிளைமேட்டு. ஃபுல்லாக போன்ஸ் இருக்கு. நல்லா சன்னி கிளைமேட் அண்ட் அவ்வளோ ஹீட் இல்லை, பட் ஓகே மேனேஜபிள். நல்ல ஒரு சீனரி. அதான் கேம்பா? அம்மா அதோ எங்களோட கேம்ப். அங்கே இருக்கு. மேலே இருக்கு സാറേ നോക്കിയേ പേരാ கொய்யாக்காலம், கொய்யாப்பழம். വല്ല പാമ്പ് വല്ലതും ഉണ്ടോന്ന്. പാമ്പ് കയറിയിരിക്കും. எவ்வளோ உண்டு அங்கே இருக்கா? പാമ്പ് இருக்கும் சார். இது கிளியை பிடிக்கிறதுக்கு. ஓ, அது நம்ம கை கொண்டு போகும்போது நம்மளை கை கிட்ட கடிக்கும். பச்சை பாம்பா? பச்சை பாம்பு இல்லை, இந்த கோப்ரா. கோபுராவா? മുറുക്കൻ. മുറുക്കനും ഇരിക്കും, മറ്റേ ഇതും എല്ലാം ഇരിക്കും. வாடா வாடா வாடா, பார்த்து வா, பிடிச்சிக்கோ. ஆமாம், கேம்ப் வந்துட்டோம். அந்த பக்கம் மழை தண்ணி இருந்துச்சுண்ணா. ஒரு வேளை நாங்கள் ட்ரெக் பண்ணி டென்ட் ஹவுஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டென்ட் ஹவுஸு. சுற்றி குழி வெட்டியிருக்காங்க வைல்ட் அனிமல்ஸ் என்ட்ராமல் இருக்கிறதுக்கு. ஸோ வாங்க டென்ட் ஹவுஸ்குள்ளே பார்க்கலாம். மொத்தமாக 3 டென்ட்டு. ஒரு டென்ட்டுக்கு 2 பேர் தான் ஸ்டே உள்ள. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வரப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. அவங்க வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மோஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எடுத்து வந்தால் கூட அவங்க பிளாஸ்டிக் பாட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்க, பட் நீங்கள் வந்துட்டு அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடணும். நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா அது அனிமல்ஸ்க்கு வந்துட்டு நல்லதில்லை. ஸோ இதுதான் டென்ட் ஹவுஸு. பாருங்கள், லேக் பக்கத்துலேயே டென்ட் ஹவுஸு. அண்டு இது ஃபுல்லாகவே குழி வெட்டியிருக்காங்க உங்களுக்கு வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு போனப்போ பக்கத்தில் தான் வந்துட்டு எலிஃபண்ட் குட்டியோட சைட் ஆச்சு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இது டைனிங் டேபிள். டைனிங் டேபிளில் சும்மா ஒரு ஃபயர் போடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் அங்கே ஒரு கார்டு படுத்துக்கிறதுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் கார்ட்ஸோட ரூம் தான். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூமு அண்ட் இது வந்துட்டு கிச்சன். ஸோ குக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். 2 டேஸ் தேவையான காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க. நான்வெஜ் வேணுன்னா நான்வெஜ் சமைச்சு நீங்கள் வந்து கொடுத்தா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ பேசிக் நீட்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸி. உள்ளே உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு
ஐ மீன் டென்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அங்கே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் அந்த போட்டை எடுத்துகிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். மைல்டு சிக்னல்னு நம்ம இந்த ரூமுக்கு வெளியில் வந்துட்டு ரைட் சைடில் இந்த விண்டோ பக்கத்தில் நம்ம சிக்னல் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ நாங்கள் வந்தோன்னே எங்களுக்கு நல்லா ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்கள் லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். ஸோ 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு, நல்லா க்ளீன் ரெஸ்ட் ரூம். அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த மொபைல் பாயிண்ட். உங்களுக்கு இங்கே சிக்னல் கிடைக்கும், 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஏர்டெல் அண்ட் ஜியோ. ஸோ ரெண்டு பாத்ரூம் கம்பைன் லெட்ரின்னு. சுடு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுணும் உங்களுக்கு சுடு தண்ணி வேணுமா வேணாமா அப்படின்ட்டு. பின்னாடியும் ஃபாரஸ்ட்டு இங்கேயும் நாங்கள் சுற்றி பார்ப்போம். ஸோ இது பார்ட் 2ல் கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க, இன்னும் நம்ம முடிக்கல. ஸோ இந்த ஜஸ்ட் நான் ரூம் 2 தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஸோ தேங்க்யூ. ரைஸ் அண்ணா. இப்போ நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேம்போ ராஃப்ட்டை பிடிச்சி நம்ம அந்த சைடு போய் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்குல்ல, அதுதான் ஃபாரஸ்ட்டு. அங்கே தான் நம்ம ட்ரெக் பண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்க போகிறோம் அனிமல் சைட்டிங் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வெளில பார்க்கறது எல்லாமே இருக்குது, பட் அது ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ வாங்க பார்க்கலாம். அங்கே இருக்குல்ல 30 அடின்றாரு, அது அங்கே இருக்குது. இங்கே வழுக்குது இல்லை போகுது. ഭയങ്കര വലിയ പണിയൊന്നുമല്ല. മുകളിൽ നിന്നൊന്നും വരാനില്ല. இது பரமாவதி பயிற்சிச்சு அத்தை கைக்கான இப்போ லட்சப்பாடு வச்சேன். அங்கே பிடிக்கிற அந்த டவரோட ரேஞ்ச் தான் இங்கே பிடிக்கிறது. சத்திரம் இல்லை, உங்களுக்கு மேலே சத்திரம் இந்த பக்கம் இருக்கு. அங்கே இருக்கு, அங்கேருந்து இருக்குது டவர். ரெண்டு கட்டிட்டேன் வால் பண்ணி ஒரு தைச்சு விட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, சிக்னல் நல்லா ஃபுல்லாக கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துலலாம் சிக்னல் நல்லா கிடைக்கும். நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு சிக்னல் இங்கே வந்து வீடியோ கால் கூட பண்ணலாம், நல்லா ஃபுல் சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பாட் தான் நான் சொன்னது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேசணுன்னா நீங்கள் இங்கே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ഇത് ഇങ്ങനെ ഫുൾ റേഞ്ച് ഇവിടെ ഫുൾ ഉണ്ടല്ലോ. ഇവിടെ അത്രയും താഴ്ച ഉണ്ടായിരുന്നു. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் போய் இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்குல்ல கொம்பன்னு, கொடகிரி கொண்டு ரொம்ப காலத்துக்கு வச்சு நேற்று நான் அது இந்த மிதப்பாடு பேப்பர் நானே குத்துக்கொண்டு யானையவே குத்தி கொள்ளுது அது.
என்னெல்லாம் பண்ணுறோம் இப்போ சப்போஸ் போகணுன்னா ரெகுலராக மாட்டுறது பைசனை இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி டைப்பில் வந்து இது மாதிரி டைப்பில் வந்து கரடி கரடியை பார்க்கலாம். ம் நாங்கள் அப்படியே ட்ரெக் பண்ணுறதும் சடனாக எங்கள் கைட் ஸ்டாப் பண்ணுறது பார்த்தா 2 கொம்பன் யானைங்க அங்கே நின்றுச்சு தூரமாக. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
வைல்ட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கு தாங்க. நம்மளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு 2 கொம்பன் கிடச்சிது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் நல்லா ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு. ஸோ வாங்க போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அடர்ந்த காடு. இப்போ எங்கே வேணாலும் விலங்குகள் இருக்கலாம். அப்போ ஒன்று அட்டாக் பண்ணலாம் நம்மளை. ஸோ நம்மளே பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம ஃபுல்லாக கைடு சொல்கிற இதெல்லாம் கேட்டு போகணும் நம்ம. பார்த்துருச்சு. நம்ம கரடியை மோஸ்ட்லி பார்க்குறதுங்களாம் இல்லை. வந்து அட்டாக் பண்ணது இப்போ அங்கே இருக்க முடியாது. என்ன ஓடணும் ஒரு நாள் நின்றுக்குருவோம். நானே வட்டி வந்தாலும் நீங்கள் ஒரு 50 மீட்ரு போகிறது வரையும் நாங்களே நின்றுருப்பேன். என் கால் நோண்டு. என்ன காரணம்னா நாளைக்கு வந்து 50 மீட்டருக்கு அங்கே தான் கண்டு தெரியும். 50 மீட்டருக்கு தான் கண்டு தெரியும். அவ்வளோதான் கண்டு தெரியும். யாருக்கு? நாளைக்கு. ஓகே ஓகே. பாக்கி எல்லாமே 1 கிலோமீட்டர் ஓடி இல்லாமல் ஸ்மெல்லிங் பவர் தான். அப்போ நான் ஒரு டிஸ்டன்ஸ் வர்றது மெயின்டைன் பண்ணுறது வரைக்கும் நானும் என்னையை பார்க்குறது வரைக்கும் நாங்கள் நின்றுக்கிறேன். நானும் என்னையை பார்க்குறதுனாலும் என்ன தான் டார்கெட் பண்ணேன். மற்ற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு டக்குன்னு பார்க்காது. அப்போ நான் என்ன செய்வேன், எனக்கு இந்த வழி தெரியும்ல, நான் இது பண்ணி செஞ்சுருவேன். போய் சுற்றி வந்துடுவேன். அதனால் 2 பேர் வர்றது. ஒரு ஆள் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு ஆள் எதிர்த்து போராடுறது. ஒன்றா வர சொல்கிறாப்ல. தோற்று போதுங்க அப்புறமா. எங்கே இருக்கு? அந்த நடந்து எப்படி கண்டுபிடிச்சாரு? மிதிச்சிடும் இங்கெல்லாம் இப்போ இப்படி தான் போகணுமா இல்லை எப்படி போகணுமா?
பயமாக இருக்கு. கால் வலிக்குதா? வலிக்கி விடுது. ஒன்றும் அவசரமே இல்லை. அந்த மேலே ஷெட்டுக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். ஆனால் ஆமாம், இதுடா இலடா அது. ஆரஞ்சு கலரில் ஆமாம், மீன்ஸ் ஆரஞ்சு கலர் இது இருக்கும். அந்த சென்னை தான் ஆரஞ்சு நல்லா இருக்கும். ப்ரௌனா. கேடையாடு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், கேடையாடு ஆரஞ்சு கலர். நம்ம லாங் சைடில் பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது டைகர் மாதிரி இருக்கும். அது நடக்கிறது எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு நான் Day 2 ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிபி vlogs. தேங்க்யூ.